பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வத்தல் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அரிசி வத்தல் தான் போட போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி மிக்சியில் போட்டுட்டு வந்து அரைச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வந்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் எச்சு முச்சுமான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து அரைச்சிக்கோங்க. ஸோ தட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஊற வச்சு வந்து போடுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஊற வச்சு போடுறதுனால என்ன ஆகும்னாக்கா சீக்கிரமாக வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 1 இயர் வரைக்கும் ஸ்டோர் பண்ண போகிறோம். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறப்போ என்ன ஆகும்னாக்கா அது வந்து ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி வந்து மிக்சியில் அரைச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து போடுங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த 3 கப்பு அரிசி எடுத்துனேன்னா 1 கப்பு வந்து அரிசி மாவு எடுத்துனேன்னா 1 கப்பு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வரிசி வந்து எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து கரைச்சிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மிளகா பொடி. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பொடியாக அரைச்சின்னு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து மிளகா பொடி வந்து போடலாம். ஸோ தட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். தண்ணி வந்து இந்த பக்கம் வந்து காஞ்சின்னு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொட்டணும் என்ன ஆகும்னா கட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிளகா பொடியும் வந்து கொட்டிக்கிறோம். கொட்டிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1/3 நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி வந்து 1 கப் எடுத்துருக்கோம். அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபைன் பவுடர் வந்து இருக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் போட்டுருக்கோம்னா உப்பு வந்து லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் எங்கள் அம்மா எல்லாம் வந்து லைக் இன்னும் எங்கள் அம்மாக்கெல்லாம் கொடுப்பேன். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கம்மியாக வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ வேணும்னா கொஞ்சம் அதிகமாக நீங்கள் வேணும்னா தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து உப்பு வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மீன்வயல் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து நல்லா வந்து கொச்சின்னு இருக்கும். தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா கொதிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிக்குது. சூப்பராக இருக்கும் அந்த வத்தல். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இதில் வேணுன்னா சீரகம் வந்து ஆட் பண்ணலாம். சீரகம் வந்து போட்டோம்னாக்கா இன்னொரு பிரச்சனை. ஆக்சுவலி என்னோடய குட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பூச்சியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்றது கிடையாது. ஸோ தட் நான் சீரகம் வந்து ஆட் பண்ணல. ஸோ குழந்தைங்க இருக்கும்போது அதெல்லாம் பார்த்துட்டு தான் போடணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சமாக வந்து போட்டுக்கோங்க. நிறைய ஒரே நாள் காய்ச்சிட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடும். ஸோ கொஞ்சமாக செஞ்சிங்கன்னா ஒரு மாதிரி டயர்ட்னஸ் இருக்காது. இப்போ வந்து வெயில் காலம் வாசி ஒரு 4-5 நாளைக்கு வந்து கொஞ்சமாக வந்து போட்டுக்கோங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டயர்டும் ஆகாது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து பெரிய கரண்டி எடுத்துக்கணும். கட்டி எதுனா இருக்குதா பாருங்கள். கட்டி இருந்துச்சுன்னா அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சரியாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னே வந்து கரைச்சி வச்சுடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த மாதிரி பபுள்ஸ் மாதிரி ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில்